Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல புடலங்காய் கடலை பருப்பு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு குக்கர்ல போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் வரைக்கும் மட்டும் வேக வச்சா போதும். கடலை பருப்பை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க புடலங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததாக இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா பொடி. இப்போ இதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி தண்ணி இருந்துச்சுன்னா இப்போ தண்ணி தேவையில்லை. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பை போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 விசில் விட்டால் போதும். ரொம்ப விட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு குழஞ்சு போயிடும். ஆனால் 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து தாளிக்க போகிறோம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, வத்தல் போட்டு தாளிச்சிட்டு கூடவே பெருங்காயத்தூளையும் போட்டு தாளிச்சிட்டு இதில் கொட்டிடலாம். அவ்வளோதான், சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.